Marko Animations. ஹே அனி, பொங்கல் லீவுக்கு ஊருக்கு வந்தாலே செம ஜாலி தான்ல. ஆமா த்ரு, பொங்கல்னாலே நம்ம ஊரு தான் பெஸ்ட். ஆமா நீ இங்க தானே நல்ல செம்ம ஜாலியா நொண்டி பாண்டி அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாடுறது பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவோம். இப்போ லீவ் முடிய போகிறது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா ஸ்ரீ, இன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல நமக்கு. ஆமா த்ரு. சரி, ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா இருந்தீங்கல்ல. இந்த லீவ் முடிஞ்சாலும் அடுத்த லீவுக்கு நம்ம மறுபடியும் ஊருக்கு தானே வருவோம். அப்புறம் ஏன் வரி பண்றீங்க? உனக்கு என்ன அனி, நீ ஈஸியா சொல்லிட்ட. நாங்க தானே ஸ்கூலுக்கு போகணும். அதானே பார்த்தேன், நீ ஸ்கூலுக்கு போகணும்னா தானே இப்படி எல்லாம் பேசுவ. ஹே ஸ்ரீ, அங்க பாரு ஆலமரம். எங்க த்ரு? அதோ அங்க. அட ஆமா, வா நம்ம போய் விளையாடலாம். ஹே ஜாலி ஜாலி ஜாலி. ஹே த்ரு, யாரோ பாடுற மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? ஆமா ஸ்ரீ. ஸ்ரீ, ஒரு வாய்ஸ் மட்டும் நம்ம மார்க்கோ வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல. யார் என் பேரு சொன்னது? மார்க்கோ தான் அது. ஹாய் பசங்களா, இதோ வரேன். என்ன மார்க்கோ, இங்க நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா, நம்ம ஊருக்கு வந்தாதான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுது. சிட்டில எல்லாம் பார்க்க முடியலல்ல. ஆமா மார்க்கோ, விவசாயம்னாலே நம்ம ஊர் தான்ல. ஆமா அனி, சரியா சொன்ன. ஆமா மார்க்கோ, பொங்கல் அன்னைக்கு ரைஸோட ஜர்னி பத்தி அப்புறமா சொல்றேன்னு சொன்னல. ஆமா ஸ்ரீ, இப்போ அதை கண்டினியூ பண்ணவா? ஓகே மார்க்கோ. சரி, போன எபிசோட்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மார்க்கோ, ஆனா நீ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி விடுறியா? சரி, ரீகேப் பாத்துடலாமா? ஓகே, பாத்துடலாம். விதை நெல்லை ரெடி பண்ணி அத நாம ஏர் ஓட்டுன கேணியில தூவணும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா. இந்த விதை நெல்லை தூவுற ப்ராசஸ ஈவினிங் டைம்ல செஞ்சா விதைகளோட வேர் வெயில்ல காயாம தரையில நல்லா பதிஞ்சு பிடிச்சுக்கும். அந்த விதை நெல்லை தூவுறப்போ எல்லா இடத்துலயும் சமமா தூவிக்குவாங்க. அந்த மாதிரி தூவும் போது சரியான இடைவெளி இருந்துச்சுன்னா விதை நெல் நல்லா முளைச்சு நாற்றுகள் நல்லா வேகமா வளரும். அப்புறம் நல்லா ஹெல்தியா இருக்கும். விதைய கேணியில விட்டு அடுத்த நாள் காலையில கேணியில இருந்து எல்லா தண்ணியையும் வடிச்சிடணும். இந்த மாதிரி பண்றதுனால வேர் நல்லா பதிஞ்சு முளைகளும் நல்லா துளிர்த்து வந்துரும். 4 நாள் கழிச்சு லேசா தண்ணி விட்டு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து விட்டுறணும். விதை நெல்லை கேணியில விட்ட 5 நாளைக்கு அப்புறம் நல்லா வளர்ந்து பச்சை நிறமா வந்துரும். அந்த டைம்ல இருந்து நாற்றுகளுக்கு போதுமான தண்ணிய டெய்லி விடணும். இப்போ ஸ்டார்டிங்ல அரிசி விளைய வைக்க நமக்கு 2 லேண்ட் தேவைப்படும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா. இப்போ ஒரு லேண்ட்ல நாற்று வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல இன்னொரு லேண்ட ஏர் ஓட்டி உழுது ரெடி பண்ணிக்குவாங்க. நாற்று விட்டு 21 இருந்து 25 நாளுக்குள்ள நடவு செஞ்சிருவாங்க. விவசாயிங்க நாற்றுகளை புடுங்கி முடிச்சா கட்டி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி பண்டில்ஸா கட்டுறதுனால நாற்றுகளை கேணிக்கு எடுத்துட்டு போக ஈஸியா இருக்கும். இந்த நாற்றுகளை நடவு செய்வாங்க. நடவு செஞ்சதுக்கு அப்புறம் டெய்லி போதுமான அளவு தண்ணிய நம்ம விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி விடுறதுனால பயிர்கள் வேகமா வளரும். இந்த டைம்ல நாற்றுகளுக்கு ஊட்டச்சத்து சேர்க்கறதுக்கு இயற்கை உரம் போடுவாங்க. அப்புறம் இயற்கை மருந்தும் அடிப்பாங்க.
அப்போதான் நாற்றுல இருக்கிற பூச்சி எல்லாம் தடுக்க முடியும். நாற்று நட்டு 15ல இருந்து 20 நாளைக்குள்ள களை எடுத்துடுவாங்க. நாற்று நடுறது வரைக்கும் புரிஞ்சது மார்க்கோ. களை எடுக்கிறதுனா என்ன? இங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் களை, அதாவது வீட்ஸ். இந்த காஞ்சு போன பயிர்கள் அப்புறம் தேவையில்லாத பொருட்களை நாம ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போதான் பயிர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா வளரும். தினமும் தண்ணி விடுறதுனால பயிர் வேகமா வளர்ந்து 70ல இருந்து 75 நாள்ல கதிர் விட ஆரம்பிக்கும். கதிர் விட ஆரம்பிச்சு 10ல இருந்து 15 நாள்ல எல்லா பயிரும் கதிர் விட்டு தோட்டம் ஃபுல்லா கதிரா தெரியும். அடே அப்பா, இவ்ளோ நாள் தேவைப்படுமா அரிசி விளைய? ஏன் மார்க்கோ, நம்ம வீட்ல அரிசிய குக்கர்ல வேக வைக்க 10 நிமிஷம் தான் ஆகுது. ஆனா அதே அரிசிய விளைய வைக்கிறதுக்கு இவ்ளோ நாள் தேவைப்படுதுல. ஆமா நீ, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால அதோட அருமை நமக்கு தெரியல. இந்த விவசாயம் இல்லாம நம்ம யாருமே உயிர் வாழ முடியாது. இப்பேற்பட்ட உழவு தொழில் பத்தி நம்ம திருவள்ளுவரையா முன்னமே ஒரு குறளா சொல்லியிருக்காரு. அது என்ன குறள்னு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். திருக்குறள் அறிவோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. குழந்தைகளே, உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர்தொழிலின் பின் நிற்கின்றது. அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது. பசங்களா, சன்செட் ஆகிருச்சு பாருங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, இன்னைக்கு நைட் ஊருக்கு கிளம்பணும்ல. ஆமா மார்க்கோ, அதை வேற ஞாபகப்படுத்திட்டா. இங்க எவ்வளோ ஜாலியா இருந்துச்சு. ஏன் மார்க்கோ, உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதான். உங்களை நான் அங்க வந்து மீட் பண்றேன். அப்போ ரைஸோட கடைசி ப்ராசஸையும் சொல்றேன். ஓகே மார்க்கோ. ஸ்ரீ, த்ரு, வாங்க வீட்டுக்கு போகலாம். ஓகே அனி. பாய் பாய் மார்க்கோ. மார்க்கோ. ஓகே பசங்களா, பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஃபன் மோட்ல நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற ஆச்சரியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்னோட சேனலான மார்க்கோ அனிமேஷன்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மார்க்கோ, மார்க்கோ, மார்க்கோ அனிமேஷன்ஸ்.